அரசியலமைப்பு சட்டம் அரசியல் சாசனத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து பார்ட் 3 சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ஜீவாதார உரிமை. ஒரு சட்டம் ஒன்று அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு முரண்பாடா இருந்ததுன்னா, இல்ல அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த தன்மைக்கு வந்து அது எதிராக இருந்ததுன்னா, ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, ஒரு சட்டம் லா ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க, பாராளுமன்றத்திலேயோ இல்லை நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருந்ததுன்னா அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ற அதிகாரம் யாருக்கு வேணாலும் இருக்கு. ஸோ இது வந்து என்னோட உரிமைகளை பாதிக்கிறது, இந்த விதத்துல இது என்னோட உரிமையை பாதிச்சிருக்கு, அதனால இதை வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி நீங்க வந்து தடை செய்யணும், இந்த சட்டம் வந்து செல்லாது, செல்லத்தக்கது அல்லன்றத நீங்க வந்து சொல்லணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ற ரைட்டு எல்லா குடிமக்களுக்கும் இருக்கு. ஸோ இந்த ஒரு சட்டத்தோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை சேலஞ்ச் பண்றது, நம்ம முன்னாடி ஒரு கேஸ்ல பார்த்தோம், சர்ஃபேசி ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனா இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்தை சேர்ந்து இருக்கா இல்ல செல்லத்தக்கது இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ஃபேசி ஆக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பழைய கேஸ் ஒன்று நடந்தது. அதே மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. ஒரு சட்டம் ஒன்று வந்தது ரீசெண்டா வந்து ரெண்ட் கண்ட்ரோல் லெஜிஸ்லேஷனை பத்தி கூட, அதாவது ரெண்ட் ஆக்டை பத்தி கூட ஒரு தனியா ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நடக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி இது சம்பந்தமா நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்ஸ்லயும் நடக்கிறது உண்டு. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து ஒரு சட்டம் இருக்கா இல்லையான்னு எப்படி சேலஞ்ச் பண்றது, இது சம்பந்தமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாதாரண ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறோம்னா ஃபண்டமெண்டல் டிஃபென்ஸ் ஒன்று அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பேசிக் டிஃபென்ஸ் என்னன்னா, சட்டத்தில் இந்த பர்டிகுலர் விதிப்படி தான் நான் நடந்திருக்கேன் அப்படின்றது எடுக்கக்கூடிய சிம்பிளான ஃபண்டமெண்டலான டிஃபென்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் பார்த்தோம், ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். இந்த ரிட் பெட்டிஷனை அப்பீல் சைட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஒரு கேஸ். ரூல் 55A பற்றி ஒரு படிதான் நாங்கள் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து எடுத்த ஒரு டிஃபென்ஸ் ஒன்று இருக்கு. அந்த 55A அடிப்படையில் செல்லத்தக்கதா இல்லையான்றது தான் கோர்ட்டில் நடந்த கேஸ். ஸோ பேசிக்காக ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, இந்த சட்டப்படி தான் நாங்கள் நடந்திருக்கோம் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அதுக்கு எதிர்மறையாக இவங்க எடுக்கக்கூடிய ஒரு கவுண்டர் ஆக்ஷன் என்னவா இருக்கும்னா, இந்த சட்டப்படி தான் நீங்கள் நடந்திருக்கீங்கன்னா அந்த சட்டமே செல்லாது, ஏன்னா இது வந்து என்னோட ஜீவாதார உரிமையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றது உண்டு. சரி, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி வரும். சட்டம்னா என்ன அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 13ல கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டம்னா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் ஒன்று, காம்ப்ரஹென்சிவ் டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்கு. ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஆர்டினன்ஸ், பைலாஸ், நோட்டிஃபிகேஷன், கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் having the force of law. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ்னா பாரம்பரியமா இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கூட ஒரு சட்டத்தோட ஒரு அந்தஸ்து அதுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு சட்டமாக தான் கருதப்படுறது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இதை அரசியலமைப்பு சாசனத்துப்படி செல்லத்தக்கது இல்லைன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று நடத்த முடியும், கான்ஸ்டிடியூஷனல் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று நடத்த முடியும். ஸோ இது ஆர்டிகல் 13ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எந்த சட்டமா இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிர்மறையா இருந்ததுன்னா அது செல்லாது, வாய்ட் அப்படின்னு சொல்லி அது செல்லத்தக்கதே இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அடிப்படையிலேயே அது இல்லாத ஒரு சட்டத்துக்கு நிகரானது, செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு சட்டம் இருக்குன்னா அதை சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸ் ஒன்று நடக்கும். இது வந்து ஒருத்தரோட அடிப்படை உரிமையை பாதிக்கிறதுனா அது சம்பந்தமா ஒரு கேசஸ் நடக்கிறது நிறைய நடக்கிறது நம்மளும் நிறைய பார்த்துருக்கணும். அப்சல்யூட் நெசசிட்டி இல்லாத வரைக்கும் கோர்ட் வந்து ஒரு சட்டத்தோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியில தலையிடாது. இது வந்து இந்த பர்டிகுலர் கேஸோட ஃபேக்ட்ஸ் சம்பந்தமா இல்லாம, ஏன்னா ஒரு சட்டத்தோட அடிப்படையில வந்து தலையிடணும் அப்படின்னா, இந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு ஒரு தலையிடணும்னா நிறைய பேர் இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால அப்சல்யூட்டா இது தேவை அப்படின்றது உறுதியா சொல்ல முடியாத வரைக்கும் கோர்ட் வந்து ஒரு சட்டத்தோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டிக்கு, அதாவது அரசியலமைப்பு தன்மை, அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்மையை பத்தி கோர்ட் வந்து அதை சேலஞ்ச் பண்ணாது, அதுக்குள்ள நுழையாது. கோர்ட் presumes there is a presumption of the constitutionality of any law. அதாவது ஒரு சட்டம் வந்து முறைப்படி வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்துதான் இருக்குன்றதுக்கான அனுமானம் வந்து ஏற்கனவே அதோட சேர்ந்தே வந்துடுது. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில்
ஒரு நாடாளுமன்றம் ஒரு சட்டமன்றம் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குறது அப்படின்னா அந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை சேர்ந்த மாதிரி தான் நடந்திருக்கு, உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உரிமையை காப்பாற்றுறதுக்கு தான் உருவாக்கி இருக்குன்னு சொல்லி ஒரு அனுமானம் ஒன்று ஜென்ரலா இருக்கு. இந்த அனுமானத்தை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த டியூட்டி யாருக்குன்னா அந்த கேஸ் பெட்டிஷன் போடுறவங்களுக்கு. இது ஒத்து வராது, இது வந்து எங்களுக்கு ஜீவாதார உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லி டிஸ்ப்ரூவ் பண்ற அந்த டியூட்டி யார்கிட்ட இருக்குன்னா அந்த கேஸ் பெட்டிஷன் போடுறவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சட்டத்தோட அரசியலமைப்பு சாசனத்தின் படி இருக்கா இல்லையான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கேஸுக்கு அரசு தரப்புக்கு வருது வந்து எப்பவுமே நோட்டீஸ் வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷனா இருந்ததுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற சட்டமா இருந்ததுன்னா அட்வொகேட் ஜெனரலுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கின சட்டமா இருந்ததுன்னா அது வந்து அட்டார்னி ஜெனரலுக்கும் நோட்டீஸ் வந்து போகும். ஸோ இப்படிதான் கேஸ் நடக்கும். அட்டார்னி ஜெனரலுக்கு அந்த சைட் நோட்டீஸ் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமா இருந்ததுன்னா, ஸ்டேட் சட்டமா ஸ்டேட் எனாக்ட்மெண்டா இருந்ததுன்னா அட்வொகேட் ஜெனரலுக்கு நோட்டீஸ் போகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாசிபிலிட்டி ஆஃப் அபியூஸ், இதனால ஒரு ஜீவாதார உரிமைக்கு பாதிப்பு வரக்கூடும்னு சொல்லி ஒரு அனுமானத்துல ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி கேஸ் நடத்த முடியாது. இது வந்து இந்த ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு, இது வந்து இந்த சட்டத்தினாலதான், இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிற அதிகாரத்துல தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க, அதனாலதான் என்னோட உரிமை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இந்த சட்டத்தையே நீங்க தள்ளுபடி செய்யணும், நீக்கிறவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபேக்ட்ஸை வந்து ஸ்டேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷனலா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கோர்ட் முன்னாடி வந்துடுச்சு. கோர்ட் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது பிராக்டிக்கலான ரெண்டு மெத்தட் இருக்கு. முதல் மெத்தட் வந்து கான்செப்ட் ஆஃப் இஷ்யூயிங் டைரக்ஷன்ஸ், அதாவது ஒரு சில டைரக்ஷன்ஸ் வந்து கோர்ட் இஷ்யூ பண்ணும். இந்த சட்டத்தை வந்து சீர்திருத்தம் செஞ்சு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உருவாக்குறதுன்றதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் ஆஃப் கேரளா வர்சஸ் டிபி ரோஷனா அப்படின்னு ஒரு கேஸ். இந்த கேஸ்ல இந்த மெடிக்கல் காலேஜ்ல வர அந்த அட்மிஷன் பாலிசி அது சம்பந்தமா ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. இதுல வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்மிஷன் பாலிசி செல்லாது, கான்ஸ்டிடியூஷனே இன்வாலிட், எது வந்து ஒருத்தர உரிமையை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு. இந்த அட்மிஷன் பாலிசியை இந்த முறையில வந்து நீங்க சீர்திருத்தம் செஞ்சீங்கன்னா இது செல்லும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு தனியா ஒரு சில டைரக்ஷன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இந்த டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அட்மிஷன் பாலிசியில ஒரு சில சேஞ்சஸ் ஒன்று பண்ணீங்கன்னா இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி, இது வந்து ஒரு கேஸ், ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, ஐடிசி லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஒரு சட்டத்துல ஒரு குவிட் ப்ரோகோ இல்லாம ஒரு சட்டம் வந்து கொடுத்துருக்கு. ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து குவிட் ப்ரோகோ இல்லாத ஒரு கான்ட்ராக்டை வந்து அந்த சட்டம் உருவாக்கி இருக்கு. இந்த குவிட் ப்ரோகோ இல்லாததுனால இந்த சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட்னு சொல்லி சொல்ல முடியுது. அதனால இது குவிட் ப்ரோகோ உருவாக்குறதுக்கு ஒரு சில டைரக்ஷன்ஸ் வந்து ஹைகோர்ட் சொல்லி, இந்த ஹைகோர்ட் சொன்ன அந்த டைரக்ஷன்ஸை சுப்ரீம் கோர்ட்டும் அப்ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த சட்டத்தை சீர்திருத்தம் செய்யற ஒரு சில வழிகள். ரெண்டாவது வழி, அதாவது ஒரு சட்டம் வந்து செல்லுமா செல்லாதான்றது பாக்குறது ரீடிங் டவுன் த ஸ்டாட்யூட் அப்படின்றது பேரு. அதாவது அந்த சட்டத்தோட அடிப்படை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீக்கிட்டு அந்த சட்டத்தோட அடிப்படையில பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கா டெல்லிஸ் வர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். இந்த கேஸ் என்னன்னா, பிளாட்ஃபார்ம் டெவலப்ஸ் மேல ஒரு கேஸ். அன்ஆத்தரைஸ்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் நோட்டீஸ் கொடுக்காம அவங்க வந்து டெமாலிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. நோட்டீஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு போட்டிருக்கே தவிர்த்து நோட்டீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படல. ஸோ இந்த கமிஷனருக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. நோட்டீஸ் கொடுக்கலாம், கொடுக்காம போலாம் அப்படின்றத ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதை வந்து நம்ம தவறா பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாட்யூட்டை வந்து சின்ன ஒரு விதத்துல ரீட் டவுன் பண்ணி இதனால வரக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, இதனால வர தீமைகளை அவாய்ட் பண்றதுக்கு தான் கோர்ட் இருக்கு, இதனால வர நன்மைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆல்கா டெல்லிஸ் வர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸ் சேலம் பார் அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்தது. அது அமெண்ட்மெண்ட் படி 3 வாய்தாக்கு மேல கொடுக்கவே முடியாது. 3வது வாய்தா போச்சுன்னா, 3 தடவை அட்ஜாயின்மெண்ட் ஆச்சுன்னா, ஒருத்தர் நாள அட்ஜாயின்மெண்ட் ஆச்சுன்னா அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும், இல்ல அவருக்கு அகைன்ஸ்டா வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசில ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று இருந்தது. இந்த அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி சேலம் அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் கேஸ்னு ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. இந்த சிபிசில இருந்த அந்த அமெண்ட்மெண்ட்டை ரீட் டவுன் பண்ணிட்டு, இது வந்து ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையில ஒரு பேரிடர் ஒன்று நடந்திருக்கு, ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடந்திருக்கு, அதனால
3 வாய்தாக்கு மேல ஆறுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அட்வொகேட்ஸ்? அவங்க வந்து அட்ஜாயின்மெண்ட் வாங்கவும் முடியாது, ஏன்னா 3வது சான்ஸ் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த கேஸ் அவங்க கைவிட்டு போகுன்ற சூழ்நிலை வந்துடும். ஸோ இது வந்து ஹெல்த்தி ட்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஜட்மெண்டோடு கொடுத்தாங்க. ஸோ இந்த சட்டத்தினால வர தீமைகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த நன்மைகளை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறதுக்கான அந்த மெத்தட்ஸ். ஸோ இப்படிலாம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் மீறி இது அடிப்படையிலே இது மெயின்டைனே பண்ணக்கூடாத ஒரு சட்டம், செல்லத்தக்கது இல்லை இந்த சட்டம், அப்பட்டமான ஒரு பகிரங்கமான ஒரு வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தையே தள்ளுபடி செய்யறதுக்கான பவர் ஆர்டிகல் 13 கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்ஸுக்கும் இருக்கு. ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்டது. நமக்கு எல்லாத்துக்கும் மெயினானது நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிற சிஸ்டம்ல வந்து சட்டத்தில் இருக்கிறதுலே சுப்ரீமான ஒரு விஷயம் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் தான். கான்ஸ்டியூஷன் கீழே தான் சுப்ரீம் கோர்ட்டும் சரி, பார்லிமெண்ட்டும் சரி, பிரசிடென்ட்டும் சரி, எல்லாமே கான்ஸ்டியூஷன் கீழே தான் வருது. அந்த அடிப்படையில் தான் நடக்கிறதுன்றதுனால அந்த கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட்டை நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல நிறைய நம்ம படிக்கிறோம். ஸோ இதை எப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்றதுனால இந்த